அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு தீர்ப்ப வந்து வழங்கியிருக்காங்க. அது என்ன தீர்ப்புன்னா, இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகே வந்து அதாவது டிவிகே தொண்டர்களா இருக்கட்டும், ஆ டிவிகே விஜய் அண்ணாவா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து எதிர்பார்க்கிற மாரி மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்ட வந்து இன்னைக்கு குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது சிபிஐ விசாரணை. இவங்க வந்து டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வரையும் அதிகமா வந்து அவங்க டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும். அத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து இப்போ வந்து ஒரு சக்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, இதுல வந்து அதாவது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து அவங்க சொன்ன ஒரு தீர்ப்புக்கு வந்து அவங்களுக்கும் வந்து நோட்டீஸ் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க? அத பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு பிரஸ் மீட் குடுத்திருக்காரு. ஸோ அவரு தான் வந்து இதுல மனு போட்டிருந்தாங்க. அதாவது சிபிஐ வேணும். சிபிஐ வந்து விசாரிக்கணும் அப்படின்னு. ஸோ அவர் வந்து என்ன சொன்னாரு? அத பத்தியும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம தமிழக அரசு வந்து அ ஒ அவங்களும் அவங்களோட வாதத்த வந்து வச்சிருக்காங்க. அதாவது 2, 3 பேர் வந்து அவங்க மனுவே போடல சிபிஐ வேணும்னு. ஆனா அவங்களும் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. அத பத்தியும் வந்து நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிஒன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டிவிகேக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லலாம். ஸோ அந்த வெற்றிய தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு இதுல சொல்லப் போறேன். என்னன்னாக்க, இவ்வளவு நாளா வந்து 41 உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கரூர்ல வந்து போணுச்சு. ஸோ அதனால வந்து ம் அ மிகப்பெரிய ஒரு 2 வாரமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டுல ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். மெயினா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கான ஒரு அ 41 உயிர்கள் போயிருச்சு. அத மட்டும் இல்லாம, அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன கேட்டாங்கன்னாக்கா, அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த நீதிபதி கேட்டாங்க என்னன்னாக்க, நீங்க எப்படி வந்து நீங்க வந்து ஒரே நைட்டுக்குள்ள வந்து இத்தன பேருக்கு வந்து போஸ்ட்மார்டம் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ எப்படி பண்ணீங்க? லேப் எத்தன இருக்கு? அது மட்டும் இல்லாம எத்தன டாக்டர் இருந்தாங்க? அத பத்திலாம் வந்து அ போன ஹியரிங்ல வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா ஒரு அ ஓய்வு பெற்ற நீதிபதி மூலியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 2 ஐபிஎஸ் அதிகாரிகள். அதாவது அந்த ஐபிஎஸ் அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்ட சேர்ந்தவரா இருக்கக்கூடாது. தமிழ்நாட்ட சேராதவர் அங்க வேலை பார்க்கிறவங்களா இருந்தாலும் பரவால்ல. அவங்களோட கண்ட்ரோல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிபிஐ விசாரணை நடக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சிபிஐ விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் வந்து அவங்க என்னென்ன வந்து விசாரணை எடுக்கிறாங்களோ, ஸோ அத ஃபுல்லா வந்து இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கள்ட்ட வந்து குடுக்கணும். ஸோ அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து மெயினா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்க, இந்த அ டிஎம் அதாவது தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்கன்னாக்க, இவங்க வந்து 3 பேர் வந்து மனுவே குடுக்கல. ஆனா மனுவே குடுத்த மாரி வந்து இவங்க சொல்றாங்க. ஸோ அத வந்து எங்கள வந்து முன்னாடி வந்து மெயினா பேசுனாங்க. ஸோ அதுல வந்து அவங்க வந்து சொல்லும்போதே சொல்றாங்கன்னா, நாங்க மனுவே போடல. ஆனா இவங்க மனு போட்டிருக்கோம். நாங்க தான் போட்டிருக்கோங்கிற பேர் வருது அப்படிங்கிற மாரியும் வந்து தமிழக அரசு வந்து வாதாடுனாங்க. இங்க டிவிக்கு சைடும் வந்து அவங்களோட வாதத்தையும் வந்து முன் வச்சிருந்தாங்க. உயர்நீதிமன்றம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து மெயினா வந்து இந்த கேஸ் போனதே பார்த்தீங்கன்னாக்கா, மதுரை கிளை. ஸோ மதுரையில நடக்க வேண்டிய கேஸ் வந்து எப்படி வந்து நீங்க வந்து உச்சநீதிமன்றம் அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்தீங்க. ஸோ எடுத்தாலும் ஒரு தனிநபர் வந்து எப்படி உங்களால வந்து நீங்க அந்த தீர்ப்ப உடனே ஒரு நாளே வந்து வழங்க முடியும். அப்படி நீங்க வந்து எஸ்ஐடிய ஃபார்ம் பண்ணாலும், எப்படி உங்கனால வந்து ஒரே நாள்ல வந்து ஃபார்ம் பண்ண முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி நெறைய கேள்விகள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, இதுக்கு உண்டான விளக்கத்த வந்து நீங்க கண்டிப்பா குடுக்கணும். ஸோ அந்த பதிவாளர் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்க மாரி கேள்வி கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட். ஸோ இதுவும் வந்து மெயினா வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்க, இதுல வந்து மெயினா வந்து அந்த சிபிஐ வேணும்னு கேஸ் போட்டதே பார்த்தீங்கன்னாக்க, சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஆதவ் அர்ஜுனா தான். ஸோ அவங்களும் வந்து பிரஸ் மீட்ல வந்து ஒண்ணு சொல்றாங்க. நான்லாம் ஓடியெல்லாம் ஒழியல. ஏன்னா எங்களுக்கான ஒரு நேரம் வரும். கண்டிப்பா நாங்க வந்து இதுல வந்து எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நாங்க வரணும்னு சொன்னோம். ஸோ அதனால தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 41 குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபுல் சப்போர்ட்டையும் வந்து நான் ஃபுல்லா தத்தெடுக்க போறோம் அப்படிங்கிற மாரி வந்து விஜய் அண்ணா வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து மெயினா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இதுல மெயினா இந்த ஆ ஆதரவு நான் சொன்னது பார்த்தீங்கன்னாக்க, நீங்க வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணீங்கன்னா, இவ்வளவுக்கும் அங்க வந்து போலீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள வந்து உள்ளேக்கு அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க கரூர் சைடு. ஸோ ஆனா வந்து அதுக்கு முன்னாடி உள்ள போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள வந்து இங்க கூட்டம் அதிகமா இருக்கு. நீங்க திரும்பி போறாங்க போயிருங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஆனா, இந்த கரூர் போலீஸ் தான் எங்கள வந்து உள்ளேக்கே வர்றதுக்கு அனுமதிச்சாங்க. அனுமதிச்சு இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அப்படி இருக்கும்போது, எப்படி இங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணா வந்து ஆ அங்க வேலை பார்க்க அங்க ஒர்க் பண்ண போறவங்களும் வந்து அந்த அதே போலீஸை சேர்ந்தவங்க தான் தமிழ்நாடு போலீஸ். அப்புறம் எப்படி வந்து எங்களுக்கு நீதி கிடைக்கும்? ஸோ அதனால தான் வந்து நாங்க சிபிஐ விசாரணை கேட்டோம். ஸோ அப்படிங்கிற மாரி வந்து இவங்க வந்து போல்ட்டா வந்து பேசுனாங்க. ஏன்னா இதுல யார வந்து இதுல மெயின் அதிகாரியா போட்டிருக்காங்கன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அஜய் ரஸ்கோய் அவங்க தான் அவங்களோட தலைமையில வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு
2 நியமிச்சிருக்காங்க. அந்த ஐபிஎஸ் அதிகாரிகளும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மெயினா தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல சொல்லியிருக்காங்க. 8 பேர் கொண்ட ஒரு குழு வந்து இவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்களோட கண்காணிப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிஐ விசாரணை நடக்கும். ஸோ மாசம் மாசம் வந்து அவங்களோட டேட்டா வந்து ஒவ்வொன்றையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல மெயினா சொல்றாங்க. கேட்கறது என்னன்னாக்கா, அவங்க நீதிபதி கேட்டது வந்து எஸ்ஐடி வழக்கு போட்டீங்க. சரி ஓகே. இந்த எஸ்ஐடி வழக்க வந்து எப்படி வந்து நீங்க கிரிமினல் ரிட் வழக்கா வந்து நீங்க மாற்றுறீங்க? ஸோ அது எப்படி உங்களால ஒரே நாள்ல வந்து மாற்ற முடிஞ்சுச்சு? இதுக்கான அறிக்கைய வந்து நீங்க வந்து கண்டிப்பா குடுக்கணும். அப்படிங்கிற மாரியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இதோட காரணத்தையும் வந்து நீங்க வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி வந்து மெயினா சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, அஜய் ரஸ்தோகி இவங்க தான் வந்து மெயின் இதா இருக்க போறாங்க. ஸோ இவங்களோட தலைமைக்கு கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிபிஐ இவங்க எல்லாமே வந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. ஏன்னா, இதுல மெயினா வந்து இந்த 41 உயிர்கள் வந்து போனுச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு நியாயம் கிடைக்கணும். ஸோ அந்த நியாயத்தினால கண்டிப்பா இந்த ஒரு இது வந்து ஒரு டிவிகேக்கு இருந்தாலும் இந்த 41 குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு தான் சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு தான் வந்து இது மெயினா வந்து போய் சேரணும். ஏன்னா டிவிகேவுக்கு கண்டிப்பா ஒரு வெற்றியா இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலும் இந்த 41 குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான நியாயம் கண்டிப்பா இது யார் பண்ணா, யார் பண்ணல. இது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நீதிபதி இப்ப அவங்க வந்து இந்த மாரி வந்து அறிவிச்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தடுத்து இப்ப என்னென்ன மூவ் பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாம, இப்ப தமிழக அரசு வந்து அவங்க என்ன மூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒவ்வொரு விசாரணையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா வந்து இப்ப இந்த சுப்ரீம் கோர்ட் போனதுக்கு அப்புறம் தான் வந்து மெயினா வந்து இத வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு 2 வாரமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான டிவிகே சைடா இருக்கட்டும், அதாவது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், இவங்களுக்குள்ள வந்து அதிகமான ரொம்ப பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துச்சு. அது அவங்க வந்து யூடியூப்ல இவங்க பேசுறது, இவங்க சைடுல இருந்து இவங்க யூடியூப்ல பேசுறது, 2 சைடுமே வந்து அதிகமான ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து இப்ப சிபிஐ வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட இதுல வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன மாரி வந்து பண்ண போறாங்க. வழக்குல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை தான் இன்னைக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஆ நெறைய லாக் அப் டெத் இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அதிகமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். ஆனா வந்து அத வந்து இங்க உள்ள கவர்மெண்ட்டே விசாரிச்சுச்சு. ஏன்னா, அந்த நடந்ததே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி போலீஸ் வந்து அவங்க விசாரணை பண்ணும்போது எப்படி வந்து அதுக்கான உண்மைய வந்து கண்டுபிடிக்க முடியும்? அடுத்து அதாவது சிபிஐ இந்த மாரி விசாரிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கான வந்து மெயின் ரீசனே வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாரி அந்த டயத்துல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொன்னாங்க. ஸோ இந்த கேஸ்ல டிவிகேக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து இவங்க வந்து என்னென்ன பண்ண போறாங்க? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க விஜய் அண்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா, கரூர் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ வாங்க நாளைக்கு கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எப்போ போறாங்க? அவங்களுக்கு எப்போ அனுமதி கிடைக்க போகுது? இதெல்லாம் தான் பார்க்க போறோம். வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நாங்க ஆனந்த் பாலா. பாய்.